ஹாய் குட்டீஸ். ஒரு நாள் ஒரு வியாபாரியும் அவனுடைய கழுதையும் உப்பு விற்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. வீட்டில் இருந்து கிளம்பி அழகான காட்டு வழியாக போய்கிட்டே இருந்திருக்காங்க. போகிற வழியில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆற்ற கடக்கலான்னு நினைக்கும் போது தவறுதலாக இந்த கழுதையும் அந்த வியாபாரியும் ஆற்று தண்ணிக்குள்ளேயே விழுந்துட்டாங்களாம். தவறுதலாக விழுந்த போது திடீர்னு இவங்க 2 பேரும் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிக்கும் போது அந்த கழுதை தன்னுடைய உடம்புல இருந்த வெயிட்டு நிறைய குறைஞ்சிருச்சே அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துச்சான். அப்பதான் அதுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. கழுதையோட தோல்ல இருந்த உப்பெல்லாம் ஆற்று தண்ணியில் கரைஞ்சிருச்சு. வியாபாரி ரொம்ப சோகமாக திரும்பவும் வீட்டுக்கு வந்து உப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த கழுதை கூடவே மறுபடியும் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போகிறான். போகிற வழியில் இந்த கழுதை மறுபடியும் ஆற்றுக்குள்ளே விழுந்தா அதே மாதிரி உப்பு கரைஞ்சிரும் அப்படின்னு பிளான் பண்ணி திரும்பி வேணும்னே அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. ஆற்றுக்குள்ளே விழுந்து உப்பெல்லாம் வீணாகவும் போயிடுச்சு. அப்போ தான் இந்த வியாபாரிக்கு ஒரு யோசனை வருது. இந்த கழுதை வேணும்னே தான் தண்ணிக்குள்ளே விழுந்து வியாபாரத்தை மோசம் பண்ணணும்னு நினைக்குதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. திரும்பியும் கழுதையை கூட்டிட்டு வீட்டுக்கே வந்துடுறாரு. இந்த தடவை கழுதைக்கு பாடம் புகட்டணுங்கிறக்காக உப்புக்கு பதுவா பஞ்சுகளை இவர் கழுதையோட தோல்ல சுமக்க வைக்கிறாரு. கழுதையோட தோல்ல மாட்டினதுக்கு அப்புறமா கழுதையை கூட்டிட்டு இந்த வியாபாரி மறுபடியும் மார்க்கெட்டுக்கு கிளம்புறாரு. இந்த தடவையும் தண்ணிக்குள்ள வேணும்னே குதிச்சா வெயிட் குறைஞ்சிரும் நினைச்ச அந்த கழுதை தண்ணிக்குள்ள குதிச்சுதான். ஆனா இந்த தடவை தான் உப்பு வைக்கலையே, அதுக்கு மாறா பஞ்செல்லாம் வச்சிருக்காங்க. தண்ணிக்குள்ளே விழுந்த உடனே பஞ்செல்லாம் ஈரமாகி ரொம்பவும் கனமாக மாறிடுச்சான். அந்த கழுதுனால தண்ணியிலேருந்து வெளியவே வர முடியலையாம். அப்போ தான் வியாபாரி அந்த கழுதைக்கிட்ட சொன்னாங்களாம், உன் புத்திசாலித்தனம் நல்லது தான், ஆனால் மற்றவங்களை ஏமாற்றணும்னு நினைக்கிற உன்னோட புத்திசாலித்தனம் ரொம்பவும் ஆபத்தை தான் கொண்டு வரும்னு அந்த கழுதைக்கு சொன்னாராம். அந்த கழுதையும் வியாபாரியை ஏமாற்றணும்னு நினச்சது மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான். ஒருத்தரை ஒரு தடவைக்கு மேலே திரும்ப திரும்ப ஏமாற்ற முடியாதுங்கிறது அந்த கழுதை நல்லாவே உணர்ந்துருச்சான். அதனால எப்பவுமே நேர்மையா இருக்கும்போது தான் புத்திசாலித்தனம் கை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.